இவ்வளவு பேசுறாரே நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை படிக்கிறாரு பிரைவேட் ஸ்கூல். நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அவலத்தை நான் சொல்றேன். எப்பொழுதுமே தனிப்பட்ட ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருவது என்னுடைய நோக்கமல்ல. ஆனால் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய கட்டாயம். அவர் பிரெஞ்சு மொழி படிப்பது தப்பில்லைன்னு நான் சொல்றேன். பிடிச்ச மொழியை படிங்க, 3வது மொழி படிங்க. ஆனா உங்க குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல. இந்த 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில தட்டு தடுமாறி, அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயில்ல உடைஞ்சு போன ஒரு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சு கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்றேன். நான் யாரும் எடுக்கல. திமுகவுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க, பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க. படிக்கணும். ஏன்னா அவங்க படிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, நல்லா சம்பாதிக்கணுமா, மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல வேலை பார்க்கணுமா, சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா, அரசியல்வாதிகளாக வரணும். ஆனா அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க? இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும். இது அவங்க நோக்கம். தமிழ்நாட்டில் மொழியை வைத்து, கல்வியை வைத்து 2 classes of people, 2 தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டாங்க. ஒருவன் மேல மேல போயிட்டு இருப்பான், கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும். கடையில் கை கட்டி நிற்கணும், வேலை பார்க்கணும், கூலி வேலைக்கு போகணும், தோட்டத்தில் வேலை பார்க்கணும். அவங்க ஒரு கம்பெனி நடத்தினாங்கன்னா டயரை உருட்டணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், தெருவை சுத்தம் பண்ணணும், துப்புரவு பணியாளர்களாக வேலை செய்யணும். இதெல்லாம் நாம செய்யணும். ஏன்னா அரசு பள்ளியில் படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு 2 மொழி மட்டும்தான் தெரியும். அந்த 2